வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தூத்துக்குடி பரிசுத்த பனிமய மாதா பேராலயத்தின் அருகில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்தை பற்றி தான். தூத்துக்குடியுடைய முதல் ஆலயமாக புனித பவுல் ஆலயம் தான் கட்டப்பட்டிருந்திருக்கு. 1545ஆம் ஆண்டு உதயமான பவுல் சிற்றாலயம் 1582 இரக்கத்தின் மாதா ஆலயமாக கட்டப்பட்ட போது நடப்பட்ட அந்த குருசடி சிலுவை இப்போவும் பாதுகாக்கப்பட்டு ஒரு இடத்துல வைத்து வழிபட்டுட்டு வர்றாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் சிற்றாலயம் கட்டப்பட்ட வருடத்தில் டச்சுக்காரர்களால் ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. 1600களில் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் மற்றும் போர்கள் இந்த ஆலயத்தை ரொம்பவே பாதிச்சிருக்குது. உயிருக்கு பயந்த மக்கள் 1604 ராஜதீவு என்று அழைக்கப்பட்ட, அதாவது முயல் தீவு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடியில் உள்ள முயல் தீவுக்கு போய் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. முயல் தீவில் தஞ்சம் புகுந்த மக்கள் அந்த இக்கட்டான சூழலிலும் தங்களுடைய விசுவாசத்தை அவங்க கைவிடலன்னு சொல்கிறாங்க. 1606ஆம் ஆண்டு அன்னைக்கென ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி அங்கேயே அன்னையின் திருவுருவத்தை நிறுவி வழிபட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடியில் அமைதி திரும்பியதற்கு அப்புறமா மீண்டும் தூத்துக்குடிக்கே மக்கள் வந்து அன்னையின் பக்தியை தொடர்ந்து போற்றி பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. 1655ஆம் வருடத்தில் தூத்துக்குடியை டச்சுக்காரங்க கைப்பற்றியிருக்கிறாங்க. இவங்க கத்தோலிக்க விசுவாசத்திற்கு மாறான கொள்கைகளை கொண்டிருந்ததால் அங்கிருந்த கத்தோலிக்க ஆலயங்களை தாக்குதல் நடத்தி தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. நிறைய ஆலயங்கள் சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டு டச்சுக்காரர்களுடைய அலுவலர்கள், அதிகாரிகள், உறவினர்கள் இறந்தால் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு கல்லறை தோட்டமாக ஆலயங்கள் மாற்றியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கல்லறை தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருந்த ஆலயத்தை தரமட்டமாக்கிட்டு டச்சுக்காரங்க கல்லறைகளாக மாற்றிருக்கிறாங்க. அந்த கல்லறை இந்த குருசடிக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த குருசடிக்கில் பார்த்திங்கன்னா, முதல் முறையாக கட்டப்பட்ட பவுல் சிற்றாலயத்தினுடைய திருச்சிலுவை இப்போ வரைக்கும் பாதுகாத்து இங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, புனித பவுல் ஆலயத்தின் கோபுரத்தில் இருந்த அந்த சிலுவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பல வருடங்களாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. மேலே பாருங்கள், இந்த பித்தளையிலான பட்டைகள்லாம் போட்டு அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஏன்னா இது பழைய மரம் பாருங்க, உளுத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் பால்லாம் முன்னாடி ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பழைய மரங்கிறதுனால அதை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. தண்ணீர், பால் இந்த மாதிரிலாம் ஊற்றினோம்னா கண்டிப்பாக அது உளுத்து போயிடும் இல்லையா? அதனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் டச்சுக்காரர்களின் கல்லறையை பற்றியும் இந்த பகுதியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நம்மிடையே உரையாற்றினார். அதை கேட்கலாமா? என்னுடைய பெயர் பெனி மொராய்ஸ். நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர். நாங்கள் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இதே தெருவில் நாங்கள் வசிக்கிறோம். இந்த தெருவுக்கு பேர் கரக்கோப் தெரு. கரக்கோப் என்றால் போர்ச்சுகீசிய பாஷையிலே கல்லறை தெரு என்று அர்த்தம். இந்த சிலுவைக்கு பின்னாலே இருப்பது ஒரு டச்சு கல்லறை. டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்யும் போது அது கல்லறையாக இருந்தது. இப்போது அதுக்கு முன்னாலே இந்த சிலுவையை நாங்கள் நிறுவியிருக்கின்றோம். இதற்கு முன்னாலே இந்த சிலுவை எங்கே இருந்தது என்றால், நமது கடற்கரை சாலை பீச் ரோட்டுக்குள்ள அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சந்தில் அங்கே ஒரு புனித பேதுரு ஆலயம், ஒரு ஆலயம் இருந்தது பவுல். அந்த ஆலயத்தில் வரைக்கும் அந்த கடல் தண்ணி, ஸ்டேட் பேங்க் அப்போ கிடையாது ஆதி காலத்தில், கடற்கரை தண்ணீர் அந்த சிலுவை வரைக்கும் வரும். அப்போது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ரொம்ப சந்தில் கொண்டு நிறைய வீடுகள்லாம் கட்டினால அந்த சிலுவை ஒரு சந்து, ஒரு குறுகலான ஒரு இடத்துல எடுத்தல் ஆகிட்டு. அதனால் நாங்கள் அதை எடுத்து இந்த கல்லறைக்கு முன்னால், இப்போ கல்லறை கிடையாது, அது விளையாட்டு திடலாக நாங்கள் மாற்றிட்டுருக்கிறோம். அதுக்கு முன்னால் நாங்கள் இந்த சிலுவையை வச்சுருக்கிறோம். இது என்னென்னா, இது பவுல், புனித பவுல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புனிதருடைய ஆலயம். அந்த ஆலயம் டச்சுக்காரர்களுடைய காலத்திலே ஒரு பெரிய ஆலயமாக முதலிலே இங்கே தான் நிறுவப்பட்டது. இந்த ஆலயத்திற்கு அப்புறம் தான் நமது பனிமய மாதா பேராலயமாக அது மாற்றப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலயமாக உருவானது. ஆமாம், இது பவுல் ஆலயம். ஆமாம், இங்கே தான் அங்கே இருந்து முதல்ல ஆலயம் இங்கே தான். இந்த கல்லறைக்கு அடுத்தது எப்படியும் ஒரு ஆலயம் இருக்கும். அதில் இந்த காலகட்டத்தில் ஒரு 450-500 வருஷம், 440 வருஷம் ஆமாம், ஆலயத்தை எடுத்து தான் அவங்க டச்சுக்காரங்க கல்லறையாக மாற்றினாங்க. கல்லறையாக மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ஆட்சியில் அவங்க ஆங்கில திருச்சபை அந்த மாதிரி 3 வகைகள் உண்டு. அதில் அவங்க வகைகள் மாறும்போது அங்கே ஆங்கிலிக்கன் திருச்சபைக்காரர்கள் அதை இடித்து விட்டார்கள். இடித்து அது கல்லறையாக மாறுது. ஒரு புதுமையான ஒரு புனிதமான ஒரு இடம்.
அதை இன்னும் இந்த தெருவில் உள்ள மக்கள் அதை பாரம்பரியமாக பாதுகாத்து அந்த பழைய ஆலயத்தின் நினைவாக இன்றும் அதில் வணக்கம் செலுத்தி வருகின்றார்கள். அதன் மூலமாக மக்கள் நல்ல பலன்களையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் மக்கள். அந்த நம்பிக்கை இந்த ஒரு சிலுவை மட்டும்தான், இந்த ஒரு சிலுவை மட்டும்தான், ஆலயத்தினுடைய வேற எதுவுமே இல்லை. எதுவுமே எல்லாமே எல்லாமே அப்புறப்படுத்தி இதாகி போட்டது. ஒரு சில இதோடைய மரங்கள் எல்லாமே அந்த வருஷத்துக்கு உள்ளது. இப்போ எத்தனை ஒரு 500-800 ஆண்டுகளுக்கு முன்னால செஞ்ச அதே மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு காப்பர் பெல்ட் எல்லாம் கொடுத்து அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு அருமையான கோயில் இது. ஆரம்ப காலங்களில் இதுதான் முக்கியம். கல்லறை தெருவாக மாற்றியது ஆங்கிலிக்கன் திருச்சபை. அதுக்கு முன்னால அது பவுல் ஆலயமாக சிற்றாலயமாக தான். அப்படிங்கிறது லத்தீன் மொழி. அது என்ன? அது வந்துட்டு கெரக்கோம் சொல்றது லத்தீன் மொழி. லத்தீன் மொழியில கல்லறை தெரு நடத்தும். அங்கே ஸ்ரீலங்காவில் சிங்களத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க. கெரக்கோம்னா கல்லறை தான். அப்போ பார்த்தீங்களா சிங்களத்தில் கெரக்கோம் சொன்னால் கல்லறை. அதே மாதிரி டச்சுக்காரங்க இத்தாலிக்காரங்கள்லாம் அதை கெரக்கோம்னு சொல்கிறது கல்லறையாக தான் இருக்காங்க. இந்த 4 தெரு அடுத்தடுத்தாப்புல உண்டு. ஆனால் இந்த தெரு தான் ரொம்ப அகலமானது. ஏன் அகலமானதுன்னா அந்த கல்லறை உள்ள அந்த அவங்களுடைய ஊர்வலத்தை கொண்டு வரும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கணும்னு சொல்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 தெரு கண்டினியூவாக இருக்கும். அந்த கலர் கிடையாது. இப்போ அந்த கல்லறையெல்லாம் பின்னால் வந்த மக்கள் சும்மா அவங்க பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க, டச்சுக்காரங்க. அந்த கல்லறை சும்மா இருக்கும்போது உள்ள பாம்பு பள்ளி நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். நினைச்சு நாங்கள் உள்ள விளையாடுவோம், பயப்படுவோம். டச்சுக்காரங்களோட கல்லறை. ஆமாம். எத்தனை பேரோட கல்லறை சுமாரா இருக்கும்? எனக்குடைய ஒரு 500-600 பேர் படிச்சிருப்பாங்க. எல்லாமே அந்த கல்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆமாம், எல்லாம் இப்போ நல்ல உலோகங்களால் வடிவமைக்கப்பட்டு நல்ல கூரைகள் அமைத்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், நிறைய உள்ள தோண்டி நம்ம பின்னால் உள்ள வந்தவங்கெல்லாம் அதை நிறைய எடுத்துட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆமாம். அப்போ யாரும் சொல்றது இல்லை. ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும். ஆமாம், அந்த படங்கள்லாம் என்கிட்ட இல்லை. முன்னால் இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதெல்லாம் இப்போ எங்கேயோ விட்டுட்டோம் நாங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். நடுவில் பெரிய கோபுரம். பெரிய ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பருந்து சில இறைகளை கொண்டு வந்து நடுவில் உட்காந்து சாப்பிடும். அது அவ்வளோ உயரமாக நல்ல அருமையான ஒரு 20 வருஷம் தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ மக்கள் சும்மா அனாவசியமாக உள்ள சில பசங்கள் வேண்டாத இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காக தான் முதல்ல ஒதுக்குப்புறமான இடம். சில பிரியர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வசமான இடமா இருந்தது. அப்போ அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, எதுவும் போதைப் பொருள்கள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்றதுக்காக அதை கிரவுண்ட் ஆக்கி இப்போ நம்ம எங்களுடைய இந்த மாதவிகளுடைய இளைஞர்கள்லாம் அதை பாதுகாத்து அதை ஒரு சின்ன கால்பந்து மைதானமாக அமைச்சு நல்லபடியாக செய்கிறாங்க. கல்லறையாக இருந்ததுன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமமாக இருந்திருக்கும். அப்போ பாம்புலாம் உண்டு, பாம்புகள்லாம் வந்துருக்கு. நாங்கள் வீடு பக்கம்லாம் பாம்பு வர்றது நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலத்தில் இதுதான் இந்த கோயில் உள்ள இடம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆமாம். ஜூன் மாதம் அவருக்கு திருவிழா வரும், பவுலடியாருக்கு திருவிழா வரும். ஆமாம், 14ஆம் தேதி நம்ம தேதி எனக்கு ஞாபகம் இல்லை. ஜூன் 16ன்னு நினைக்கிறேன். அது சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதில் பூசை நடக்கும். மக்கள் இல்லை எல்லாரும் பண்ணுவாங்க. அங்கே சர்ச்சுடைய சர்வீஸ் முடிஞ்சோடனே இங்கே வந்து அந்த பாரம்பரிய மக்கள் இதை வணங்கிட்டு தான் என்ன பார்க்குறாங்க, பால் வார்க்குறாங்க. இப்போ நாங்கள் பால் வார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது ஏற்கனவே சிலுவை, பழைய காலத்து சிலுவை, அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்கோம். நல்ல மக்கள் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள் விசுவாசமாக இருக்குது. அப்புறம் அந்த ஆசனம்லாம் உண்டு. அந்த பவுலடியார் திருநாடு ஜூன் மாதம் வருகின்றதுக்கு ஆசனம் மதியம் எல்லாருக்கும் ஆசனம் கொடுப்போம். ஆமாம், அது ரொம்ப சிறப்பாக வருஷம் ரொம்ப சிறப்பாக. ஜூன் மாதம். நான் ஒரே ஒரு விஷயந்தான் யோசித்துட்டே வந்தேன். 1600களில் டச்சுக்காரங்க தூத்துக்குடியை கைப்பற்றி இங்கே இருந்த மக்களை வந்து அச்சுறுத்தி இருக்கிறாங்க, ஆலயங்களை இடிச்சிருக்கிறாங்க. அந்த டைமில் கட்டப்பட்ட இந்த கல்லறைகள்லாம் எப்படி இருந்திருக்கும்ல. பார்த்திங்கன்னா 1980 வாக்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து இடிச்சிட்டு இதை மைதானமாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதாக்கோயில் திருவிழா நடக்கிறதுனால இதை கார் பார்க்கிங்க்கும் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த இடம்லாம் அவ்வளோ பயங்கரமாக தான் இருந்திருக்கு. நிறைய சமூக விரோதிகள்லாம் உள்ளே வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த கல்லறைகளுக்கு மேலே அதாவது பார்த்திங்கன்னா டச்சுக்காரங்க கல்லறை அவ்வளோ கிராண்டாக வந்து கட்டியிருந்துருக்கிறாங்க. அந்த கல்லறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பு தகடு ஏன் உள்ளே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லறைகளுக்கு உள்ள பொக்கிஷியங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த சார். நான் பேசின வரைக்கும் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். நிறைய அவங்களுடைய உறவினர்களை புதைக்கும் போது அவர்களோடு சேர்ந்து அந்த மெடல், அப்புறம் தங்க நாணயங்கள் மாதிரியான விஷயங்கள், பித்தளையில் செய்யப்பட்ட பொக்கிஷங்கள் இதெல்லாம் வந்து அவங்களோடு சேர்ந்து புதைச்சிருக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கே ஒரு கும்பல் வந்து இதை சுற்றி வந்ததாக வந்து சொல்கிறாரு.
உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது. எப்படி இருந்திருக்கும்ல? 1980 தான் இதை வந்து காலி பண்ணி மைதானமாக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் இங்கே இருந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் தூத்துக்குடி பனிமே மாதா பேராலயத்துக்கு வரும்பொழுது அதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 60 அடியில் தான் இருக்குது இந்த இடம். இங்கே வந்து இதையும் பார்த்துட்டு போங்க. தூத்துக்குடியின் முதல் ஆலயமான புனித பவுல் ஆலயத்தினுடைய திருச்சிலுவையும் வணங்கி விட்டு செல்லுங்கள். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.